ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே லஞ்சுக்கு வந்து நான் மீன் புளிச்சது பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர், தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, 1/2 ஸ்பூன் லைம் ஜூஸ், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், அப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி எடுத்து நம்ம வச்சுருக்க ஃபிஷ் மேலே நல்லா கோட் பண்ணி மேரினேட் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி 2 சைடும் ஃபிஷ்ஷை வந்து உடையாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து சாப்டு கார்லிக், கை நிறைய கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு நம்மளோட மேரினேஷன் கொஞ்சம் ரிமைனிங் இருக்கும் அதையும் கூட ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு திக் கோகோனட் மில்க்கும் கூட ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். வாழை இலையை ஃபஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டவ் மேலே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இலைக்கு மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வச்சுட்டு ரிமைனிங் இருக்க மசாலா ஃபிஷ் மேலேயும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதெல்லாம் மேலே வச்சுட்டு இலையை 2 சைடும் நல்லா கட்டிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த பொட்டலத்தை 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா பயங்கர டேஸ்டியான மீன் பொளிச்சது ரெடி ஆகிடும். ஆல்ரெடி மசாலாவும் உள்ளே குக் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த இடோட ஃப்ளேவர் உள்ளே இறங்குறதுக்காக தான் இது 2 சைடும் வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து இதை வந்து ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து அதை ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஹோம் ஸ்டைல் மீன் புளிச்சது ரெடி ஆகிடுச்சு.